இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது. நீங்க சொல்லலாம், ஆமா நான் முயற்சி பண்ண என்னால முடியலன்னு. இல்ல இல்ல, இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மன்னிப்புனா என்னங்கறத பத்தி நீங்க குழம்பி போயிருக்கலாம். மன்னிப்புங்கிறது உணர்வல்ல. நான் ஜாய்ஸ் மேயர். நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன். உங்க வாழ்க்கையை நீங்க நடத்துறதுனால உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் பொறுப்பு. நல்ல வாழ்க்கை அமையணும்னு நீங்க ஆசைப்பட்டு அதை உங்களால தான் உருவாக்க முடியும். நான் இப்போ கொஞ்சம் பேருக்கு சின்னதா ஒரு விஷயத்தை சிந்திக்க வச்சிருக்கேன்னு நம்புறேன். தெரியுமா, நீங்க அதுல என்னங்க நீங்க நான் சும்மா உட்காந்து இதுதான் நான் சுமக்கிற சிலுவைன்னு சொல்லி சமாதானப்படுத்த விரும்பல. சுயநலம் இல்லாம வாழற வாழ்க்கை தான் நாம சுமக்க வேண்டிய சிலுவை. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசு சொன்னாரு. விரிவாக்க வேதாகமும் உங்களையே மறந்து உங்களையும் உங்கள் சொந்த நலன்களையும் மறந்து என்னை பின்பற்றுங்கள்னு சொல்லுது. நான் என் வாழ்க்கையின் சிம்மாசனத்துல இருந்தா ஆண்டவர்கிட்ட வேண்டான்னு நிறைய சொல்ல வேண்டி இருக்கும். நம்ம கிட்ட நம்ம சுயம் காசு கொடுக்கிற செய்திகளே போதுமான அளவில் இல்லை. அது பிரபலமான ஒன்றும் இல்லை. இந்த தலைப்புகளில் புத்தகங்களை எழுத எனக்கு ஆசை. கீழ்ப்படிதல், சுயம் சாகுதல் மற்றும் வாழ சாகு. ஆனா இப்போ பணிவு குறித்த ஒரு புத்தகத்தை கூட விற்க முடியாது. என் புத்தகங்களை மற்ற தலைப்புகளின் கீழ் மறைக்க வேண்டி இருக்கு. ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்க விரும்புறேன். நீங்க தேவன் சொல்றதுக்கு கீழ்ப்படிய தொடங்கலைன்னா அது அழகா இருக்காது. ரோமர் 14 சொல்லுது, ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கொப்புவிப்பான்னு. இங்க இருக்கிற யாராவது அல்லது டிவியில பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க நீங்க ஆண்டவரை விசுவாசிக்காத நாத்திகரா இருந்தா இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைக்கப்பட்டிருக்கு. எரேமியா 29:11. நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன்னு கர்த்தர் சொல்றாரு. அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நம்பிக்கைன்னா என்னன்னு தெரியுமா? நம்பிக்கைங்கிறது எந்த நேரத்திலையும் ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்னு எதிர்பார்க்கறது தான். வாழ்க்கையில தீயவைகளை விலக்கி வைக்க தெரியாதவங்களால நீங்க வளர்க்கப்பட்டாலும் அல்லது மற்றவங்களால நீங்க காயப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட உங்க வேதனையான காலங்களை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து அதை அழகான ஒன்றா மாத்துங்கன்னு அவர்கிட்ட கேளுங்க. சரி, பிரச்சனை வரும்போது அதை எப்படி எதிர்கொள்றீங்க? பிரச்சனையின் போது என்ன மாதிரியான மனப்பான்மையோடு இருக்கீங்க? அதுதான் இங்க உண்மையிலேயே முக்கியமான இடம். ஒரு பரிபூர்ணமான கிறிஸ்தவன், உண்மையான முறையில் வளர்ந்த கிறிஸ்தவன் தான் துன்பங்களை அனுபவிக்கும் போது அதை சாதாரணமா உணர மாட்டான். அவன் பாதிக்கப்படலைன்னா தொடர்ந்து தான் செய்யறதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். உங்க அருமையான பதிலுக்கு நன்றி. நான் இங்க பக்கங்களை தாண்டி போறேன்னு நினைக்கிறேன். ஆமா, என்னால இதை மறக்க முடியாது. உங்களை காயப்படுத்தினவர்களை முழுமையாக மன்னிக்கணுங்கிறது பேச்சுவார்த்தைக்கு அப்பாற்பட்ட மிகப்பெரிய ஒரு விஷயம். நீங்க சொல்லலாம், ஆமா நான் முயற்சி பண்ண என்னால முடியலன்னு. இல்ல இல்ல, இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மன்னிப்புனா என்னங்கிறத பத்தி நீங்க குழம்பி போயிருக்கலாம். மன்னிப்புங்கிறது உணர்வல்ல, நீங்க ஒருத்தரை எப்படி நடத்த போறீங்கன்றதுக்கான ஒரு தீர்வு. நீங்க உண்மையா ஆண்டவரே அவர்களை மன்னிக்க நான் விரும்புறேன்னு ஜெபத்துல கேட்கலாம். வேதத்துல சொல்லப்பட்டபடி அவங்களுக்காக ஜெபிங்க.
அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்கள சபிக்காதீங்க. உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. மற்றவனுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தா அவங்களுக்கு உதவி செய். கடைசியா என்னோட அப்பா 83 வயசுல அவர் திருந்தின நாட்கள்ல அவர் தேவ்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? அநேகமா எல்லாரும் என்ன கொன்னு இருப்பாங்கன்னு தொடர்ந்து சொன்னாரு. நீ என் மேல வெறுப்பு காட்டாம எப்பவுமே எனக்கு அன்பாவும் நல்லவனாவும் இருக்கேன்னு. அவர் திருந்தின அந்த நாள்ல என் அப்பா ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டார். நீங்க என்ன மன்னிக்கணும். கிறிஸ்தவங்களில் பலர் கோபமா இருக்கிறதால நான் எப்பவுமே பிரசங்கிக்கிற ஒவ்வொரு செய்தியிலையும் அதை நான் எப்படியாவது இணைச்சிடுவேன். நான் எங்க பிரசங்கிக்க போனாலும் மனசுல மன்னிப்பு இல்லாத நிலை இருக்குதான்னு எந்த சபையாரிடமும் கேட்டு பார்த்தா அதுல 80% அதிகமான மக்கள் தங்களுடைய கையை உயர்த்திடுவாங்க. ஆகவே கிறிஸ்துவின் சரீரமாகிய நாம இதுல ரொம்ப பலவீனமா இருக்கோன்றதுல ஆச்சரியம் இல்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பலத்தை வீணடிக்கிறீங்க. உங்க சொந்த வாழ்க்கையை விஷமாக்குறீங்க. நீங்க கோபமா இருக்கிறது உங்க சத்துருக்களை காயப்படுத்தாது. அது சும்மாவே பிசாசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அவன் உங்களை காயப்படுத்துறத நீங்க மறக்காம அதை தொடர்ந்து பிடிச்சிட்டு இருக்கிறதால ஒவ்வொரு நாளும் உங்களை அதை வச்சே காயப்படுத்துவான். அதையெல்லாம் தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து அவங்களுக்காக ஜெபிங்க. நீங்க நினைக்கலாம் அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறது எனக்கு பிடிக்காது, அதனால நான் அவங்க ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க மாட்டேன்னு. அதை பத்தி உங்களுக்கு கவலை வேண்டாம். தேவன் அவங்களுக்கு புது வீட்டையும் புது காரையும் கொடுத்துட மாட்டார். ஆனா அவர் அவங்கள சில சத்தியத்தால ஆசீர்வதிக்கலாம். ஆமென். நல்ல குழந்தை பருவ சூழ்நிலையில் வளர்ந்தவங்க எப்படி இருப்பாங்க? நீங்கள் சரியாக வளர்க்கப்பட்டிருக்கீங்க. வாழ்க்கையில் பெரிய துன்பங்களை அனுபவிக்கலனாலும் நோய், இழப்பு, நிராகரிப்பு, கைவிடுதல், விவாகரத்து, தோல்வின்னு இப்படி பலவிதமான சோதனை இன்னல்கள் இருக்கும். சரி, எதுக்கு இத்தனை மோசமான விஷயங்கள் எனக்கே நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா இது எல்லாருக்குமே நடக்கிறது தான். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு இயேசு சொல்லி இருக்காரு. உபத்திரவத்தை வாக்கு பண்ணியிருக்காரு. சோதனை, துன்பம் எல்லாத்துக்குமே. இவைகளின் நடுவிலையும் சந்தோஷமா இருங்கன்னு தான் அவர் சொல்றாரு. வேதத்தில் அப்படித்தான் சொல்லியிருக்கு. நீங்க எல்லாரும் எல்லா சமயத்திலையும் சந்தோஷமா இருக்கணும் தான் இயேசு விரும்புறாரு. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க? ஏன்னா நம்ம சரியான மனோபாவத்தை வச்சுக்கணும். அதுக்கு தான் நான் போறேன். இன்றும் நாளையும் கொஞ்சம் அது குறித்து இருக்கலாம். நாம் சில குறிப்பிட்ட அணுகுமுறைகளை குறித்து பேசுவோம். உங்கள் மனோபாவம் உங்கள் உயரத்தை தீர்மானிக்குங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. கவனமாக கேளுங்க. உங்கள் மனோபாவம் உங்களுக்கு தான். யாரும் உங்களுக்கு தவறான மனோபாவத்தை தர முடியாது. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா யாரும் உங்களை ஒரு கெட்டவனாக்கிட முடியாது. பிசாசு உங்களை கெட்ட தவறான மனோபாவத்துக்கு அழைப்பான். ஓயா, நாம எவ்வளவு நல்லவங்களா இருக்கணும்னு நினைக்க வச்சுக்கிட்டே நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை யோசிக்க வச்சு வேற யாரையாவது பார்க்கும்போது நம்மளை விட நல்லவங்களா இல்லாதவங்க சுகமா வாழறத பார்க்க வைக்கும். நாம் அதை புரிஞ்சுக்க முடியாது. இதனால தேவன் நமக்குள்ள இருக்கிற பெருமையை தூக்கி போடணும்னு சொல்றாரு. அவரோட விஷயங்கள் நம்முடைய கண்ணோட்டத்துக்கு ஒத்த விஷயங்களா என்னைக்குமே இருக்காது. யாக்கோபு 1:2-4 உங்களுக்கு பிடிச்ச வசனம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. இதுக்குள்ளே என்னால் முழு பொறுமையோடு இருக்க முடியாமல் என்னென்னவோ அதுக்கு முன்னாடியே வெளியே வந்துடுது.
அதாவது நான் மேலே கீழே மேலே கீழே மேலே கீழேன்னு இப்படியே சுழண்டுட்டு இருந்தேன். சூழ்நிலை நல்லா இருந்தா ஒரு சந்தோஷமான கிறிஸ்தவனா இருப்பேன். அதுவே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நான் புரியுதா? நம்முடைய உணர்வுகளை கொண்டு வாழக்கூடாது, மாறா தேவனுடைய வார்த்தையை கொண்டு வாழணும். நான் சொன்னதை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். நீங்க ஆவிக்குரிய பூரணத்தில் இருக்க விரும்பினால் வேதம் சொல்வது போல் நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் சாயலா மாற்றப்பட அழைக்கப்பட்டிருக்கிறவங்க தான் அப்படிங்கிறத நீங்க உணரணும். அதுதான் நம்முடைய இலக்கு. நான் இயேசுவை போல இருக்க விரும்புகிறேன். அவர் விஷயங்களை எப்படி கையாண்டாரோ அதே போல கையாள விரும்புகிறேன். அவருடைய மனப்பான்மையை கொண்டிருக்க விரும்புகிறேன். அவர் செஞ்சதை போலவே மற்றவங்களை நடத்த விரும்புகிறேன்னு சொல்றது தான் என்னுடைய குறிக்கோளா இருக்கணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கூடுதலா தேவன் நமக்காக செய்ய விரும்புகிற விஷயங்களோட நாம விரும்புகிற விஷயங்களையும் நாம ஜபங்கள்ல சேர்த்துக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் ஜெபித்த ஜபங்களை பார்த்தா அவர் தனக்கும் இல்லைனா வேற யாருக்கும் பொருளாதார வகையில எதையுமே கேட்கலங்கிறத நீங்க பார்க்கலாம். அவர் கேட்டதெல்லாம் ஆவிக்குரிய விஷயங்கள் தான். நாம பொருள் சம்பந்தமான எல்லாத்தையும் மறந்து தேவன் விரும்புகிற விஷயங்களுக்கு கீழ்ப்படிந்தால் நாம பொருட்களை தேடி ஓட தேவையில்லை. அவைகள் தானாவே நம்ம தேடி வரும். ஆமென். நான் சொல்றது இதுதான் சத்தியம். நான் அதை வாழ்ந்திருக்கேன், எனக்கு தெரியும். பொறுமை. வாவ். பொறுமைங்கிறது கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது. பொறுமை நிதானங்கிறது சோதனையை சகித்து மட்டும் வளரக்கூடிய ஆவியின் கனி. யாரும் பொறுமைக்காக ஜெபிக்க விரும்புறதில்லை. அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்ன்றதை அறிந்து ஜெபிக்கணும். என் கணவர் ரொம்பவே பொறுமையானவர் தெரியுமா? தேவ் கதைக்கு நான் ஒரு இடம் கண்டுபிடிச்சிட்டேன். தேவோட புது கதையோட களை இறங்குற இந்த வருஷத்தை சரியா தொடங்கியிருக்கும். என் கணவர் ரொம்பவே பொறுமையானவர். அதாவது அவரு சொல்லப்போனா அவரோட பொறுமை எனக்கு வெக்கத்தை உண்டாக்குற அளவுக்கு இருக்கும். ஆனா ஒரு நாள் இரவு நான் அவரை ஒரு எல்லைக்கே தள்ளிட்டேன். தேவுக்கு தலகாணின்னா ரொம்பவே பிடிக்கும். அதனால அவருக்கு எங்க பெட்ரூம்ல 6 தலகாணி இருக்கு. ஆமா, உங்களுக்கு அது தேவை தானே? தலைக்கு வைக்கிற ஒரு தலகாணி உங்ககிட்ட உங்க தலைக்கு பக்கத்திலேயே இருக்கும். மற்ற தலகாணிலாம் அந்த தாங்கி இருக்க படுக்கையோட பக்கத்துல ஒரு பெரிய தலகாணி இருக்கும். அப்புறம் சின்ன சின்ன தலகாணி எல்லாம் உங்க பக்கத்துல இருக்கும். அதுல ஒன்று கட்டி பிடிச்சிக்குவார், ஒன்று முழங்காலுக்கு இடையில வச்சுக்குவார். ஆனா அவரு அதாவது அலங்காரத்தை பொறுத்த வரைக்கும் டேவுக்கு எனக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. அவருக்கு பிடிக்கிறது நிஜமா அது ஒரு கலவையா இருக்கும். அவர் எல்லாத்துலேயும் தனிச்சு நிற்க விரும்புறாரு. ஆனா எனக்கு எல்லாமே ஒரு சேர பொருந்தணும். ஆமா, அவரோட ஒரு தலகாணி பச்சையாகவும் இன்னொன்று நீல நிறமாகவும் இருக்கும். எங்க படுக்க விருப்பம் மெரூன் கலர். அப்புறமும் அவருக்கு ஒரு தலகாணி இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. 3வது நிறம் என்னப்பா? இல்லை பச்சை நீல நிறம் தவிர மெரூன். ஆமாம், அது மெரூன். அவருக்கு மேல் மாடியில் இருக்கிற ஆஃபீஸில் வேற சில தலகாணிகளுக்கு புது தலகாணி உரை தேவைன்னு சொன்னார். மேல் மாடியில் இருக்கிற அவரோட ஆஃபீஸில் 6 தலகாணி இருக்கு. ஆனால் அது என்னவோ எனக்கு தெரியல, என்னால் அதை புரிஞ்சுக்க முடியல. அதனால் நல்ல பிரைட்டான சிகப்பு நேரத்தில் சில தலகாணி உரைகளை ஆர்டர் செய்ய அவர் கேட்டிருந்தார். நான் படுக்கையில் படுத்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அவர் இந்த பிரைட் சிகப்பு தலகாணி உரையோடு படுக்கையறைக்குள்ளே வந்தார். அதை தன்னோட தலகாணிக்கு போட தொடங்கினார். அது அவர் பயன்படுத்துகிற ஒரே தலகாணி. நான் வேண்டாம் வேண்டாம் இல்லை 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 இல்லைன்னு சொன்னேன். வேண்டாம், நான் சொன்னேன் தேவ், படுக்கை விரிப்பு மெரூன் கலர், இது வசதியாக இருந்ததால் அதை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே தலகாணி வச்சோம். நீங்கள் என்னோட மெரூன் படுக்க விருப்பில் அந்த சிகப்பு தலகாணியை வைக்க வேணான்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் நான் வைப்பேன்னு சொன்னார். நான் இல்லை நீங்கள் வைக்க வேணான்னு சொன்னேன். அவர் நான் வைப்பேன்னு சொன்னார். நீங்கள் அதில் வச்சா அதை கழட்டிடுவேன்னு நான் சொன்னேன். அவர் மறுபடியும் அதை வைப்பேன்னு சொன்னார். நான் அதை கழட்டிடுவேன்னு சொன்னேன்.
இப்படியே நாங்க திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தோம். கடைசியில டேவ் பொறுமையை இழந்து "ஈ!" நான் அதிர்ச்சியில அவர் அந்த ரூமை விட்டு வெளியில வந்து முணுமுணுத்துக்கிட்டே, "நீ ரொம்ப கத்துற, வயசானதுக்கு அப்புறம் ரொம்ப கத்துறன்னாரு. நீ கத்தாத." நான் அப்புறம் நினைச்சேன் அந்த தலகாணி உரையை அவர் தான் வச்சுக்கிட்டுமே. அப்புறம் அவர் 5 நிமிஷம் காத்திருந்து திரும்ப வந்தாரு. இப்ப அவர் மன்னிப்பு கேட்கல. ஏன்னா ஆண்கள் எப்பவுமே எதுவும் செய்ய மாட்டாங்க. அது ரொம்பவும் அதிகமா இருக்கும். ஆனா அவரு, "ஓ, நீ ரொம்ப இனிமையானவ, ரொம்ப அழகா இருக்கேன்னு" சொன்னாரு. எனக்கு தெரியும் உங்களுக்கு பல முகம் இல்லைன்னு அப்படின்னு நான் சொன்னேன். அதனால சிகப்பு தலகாணி உரை தேவையில்லை, எனக்கு தலகாணி இருக்கு, எனக்கு அந்த கலர் வேண்டான்னு சொன்னேன். அவரு உடனே சொன்னாரு, "இல்ல, ஆனா நான் அதை வச்சுக்கோங்கன்னு சொன்னேன்." எப்பா, யாக்கோபு 1:12, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். மகிழ்ச்சி பொறாமைப்பட வேண்டியது. சகிக்கிற, இந்த சகிக்கிறன்ற வார்த்தை நீங்க கவனிக்கணும். தொடர்ந்து சோதனை சகிக்கும் போது பொறுமையா இருக்கணும். இன்னும் சோதனையை அனுபவிக்கும் போது விசுவாசத்தை பற்றி கொண்டு உறுதியா நிற்கணும். எப்படி உறுதியா நிற்கணும்? விசுவாசத்தோடு. அவன் ஜெயங்கொள்கிறவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இப்போ நமக்கு புரியாத சில விஷயங்களும் நடக்குது. நான் கடந்த 2 வருஷத்துல சோதனையில் பலவிதமான அனுபவங்களை பெற்றிருக்கேன். கடந்த வருஷம் ஏப்ரல் மாதம் ஒரு சின்ன லாமினெக்டமின்னு சொல்லப்படுற அறுவை சிகிச்சைக்கு கடந்து போனேன். அவங்க சுமார் 1 அங்குலம் திறந்து நரம்புகளுக்கு அழுத்தம் செலுத்தி அதிலிருந்து குப்பைகளை எடுத்து சுத்தம் செஞ்சு முதுகு வலியை குறைச்சாங்க. அது பெரிய விஷயமா ஒன்றும் ஆகலை. ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அறுவை சிகிச்சை செஞ்ச இடத்துலையே எனக்கு ரத்தம் உறைய ஆரம்பிச்சிருச்சு. அது என் வலது காலில் இருக்கிற நரம்புகளுக்கு ஏதோ பண்ணுச்சு. படுக்கையிலேருந்து அவ்வளோ தூரம் என் காலை என்னால் தூக்க முடியல. அதனால் நான் மருத்துவமனைக்கு திரும்ப போக வேண்டியதாயிடுச்சு. அவங்க மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணி ஒரே ரத்தத்தை எடுத்து போட்டாங்க. அப்புறம் அந்த காலை மறுபடியும் வேலை செய்ய வைக்க 2 வாரமாக ஒரு மறுவாழ்வு சிகிச்சை மருத்துவமனைக்கு போக வேண்டியிருந்தது. அங்கே கடைசியாக நான் நடந்தே வீட்டுக்கு போகக்கூடிய அளவுக்கு முன்னேறி வந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் எந்த எடையும் கூடலை. நான் வீட்டுக்கு வந்து என் ஜாய்ஸ் பாணியில் என்னால் செய்யக்கூடியதை விட அதிகமாக செய்ய முடியும்னு நினச்சி கடைசியில் கீழே விழுந்து என்னோட இன்னொரு காலையும் உடச்சிக்கிட்டேன். அப்புறம் என்னோட 2 கால்களுமே வேலை செய்யலை. ஆமாம், அது ஒரு பெரிய கதை. நான் 2.5 மாதத்துக்கு சக்கரை நாற்காலிலையும் வாக்கர்லேயும் நாட்களை செலவு செஞ்சேன். இதெல்லாம் நடக்கிறப்போ நான் முதல்ல ஜெபிச்சது, ஆண்டவரே, இதை சரியாக மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. அடுத்த முறை உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்கிற எந்த ஒரு சோதனையும் நீங்கள் எதிர்கொள்ளும் போது, ஆண்டவரே, இதை சரியாக எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்கள் ஜெபிங்க. ஏன்னா கஷ்டத்தில் இருந்தப்போ நான் சொல்கிறது, எங்கள் மாநாடுகளை ரத்து செய்ய வேண்டியிருந்தது. யாராவது ஒருத்தர் மாதம் முழுக்க என்னோடு கூட 24 மணி நேரமும் இருக்க வேண்டியிருந்தது. என் பிள்ளைங்க என் கூடவே இருந்தாங்க. ஏன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியாது. ஆமாம், இந்த கால் முழுசாக எனக்கு சரியாக வராது. என் முதுகு தொடர்ந்து வலிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. அது அவங்க நரம்பு வீக்கம்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது அவங்க நரம்புகளோட முடிச்சுகளுக்கு சிகிச்சை தந்தாங்க. அதுக்கப்புறமும் இப்போ கூட என்னோட முதுகு இன்னும் வலிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் என் மூளைக்கு அது தெரியவே இல்லை. ஆனால் அது மோசமாக இல்லை. அப்புறம் எங்கள் ஃபேஸ்புக்கில் நாளை நாங்கள் ஜாய்ஸ் மேரின் வீழ்ச்சி பற்றி
உங்களுக்கு சொல்ல போறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அன்னைக்கு வேற எந்த நேரத்திலும் இல்லாத அளவுக்கு அதிகமான பார்வையாளர்கள் வந்தாங்க. ஏன்னா எல்லாரும் நான் பாவத்தில் விழுந்துட்டேனோன்னு நினைச்சிருந்தாங்க. உடம்பு சரியில்லாம இருந்தா மக்கள் அதை பத்தி கேட்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்போ 5 வாரங்களுக்கு முன்னாடி என் கால்கள் நல்லா இருந்துச்சு. நான் மாநாடுகள்லாம் நடத்திக்கிட்டு இருந்தேன். எல்லாம் சரியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு ராத்திரி நடுவில் எழுந்து என்னாச்சுன்னே இன்னும் எனக்கு சரியாக தெரியல. ரொம்ப தூக்கத்தில் இருந்தேன். விழிச்சு பார்த்தேன், பத்திரமா பாத்ரூமுக்கு போகிறேன்னு நினச்சிட்டேன். பாத்ரூமுக்கு தான் போனேன், ஆனால் நின்றுக்கிட்டே நான் தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். அங்கே இருந்த மார்பிள் ஃப்ளோரில் அப்படியே பின்னோக்கி விழுந்துட்டேன். இப்போ இது மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது உங்களுக்கு 2 வழி இருக்கும். இந்த விஷயம் எனக்கு ஏன் நடக்குதுன்னு புரியலன்னு நினைக்க தோணும். உடனே இந்த மாதிரி நினைச்சுப்போம். அதாவது நான் வேதத்தை போதிக்கிறேன், நல்லதை சரியா செய்கிறேன், ப்ளோ 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 ப்ளோ. நான் ரொம்ப காலமாக சுற்றிக்கிட்டு இருக்கேன், அது எனக்கு உதவாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆக எனக்கு தெரியும், அந்த நேரத்தில் எனக்கு தலை அடிப்படலை. கர்த்தருக்கு நன்றி, என் முதுகெலும்பும் உடையலை. அதாவது குளியல் தொட்டியில் தலைமோதி இருந்தால் இப்போ நானே இல்லாமல் இருக்கலாம். ஆகவே நீங்கள் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கும் போது நடந்தது மட்டும் இல்லை, எதுவும் நடக்காமல் இருந்ததையும் நல்லா யோசிங்க. அது நிறைய உதவும். அப்படி செய்கிறது ரொம்பவும் உதவியாக இருக்கும். அதை பற்றி யோசிக்க நான் விரும்புகிறேன். ஏன்னா அது எப்பவும் நடந்ததை விட மோசமாக இருந்திருக்கலாம். தெரியுமா? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறது முக்கியம் இல்லை, அது இன்னும் மோசமாக கூட இருக்கலாம். அதனால் உங்கள் நிலைமையில் ஏதாச்சும் நல்லது நடந்ததை கண்டுபிடிச்சி தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அதுதான் கஷ்டத்துக்குள்ளேயும் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய ஒரே வழி. ஆக நான் ரீஹாப் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எதையும் மிகையாக நினைக்காதுன்னு ஒரு நல்ல புத்தகத்தை எழுதினேன். அடுத்த இலையுதிர் காலம் வரைக்கும் அது வெளிவராது, ஆனால் அது நல்லது தான். அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் உற்சாகம் கிடைச்சிது. ஏதாவது மாற்றம் தேவைன்னு நான் இன்னொன்னையும் எழுதினேன். கவனிங்க, பிசாசு என்னை தாக்குனது சில மில்லியன் மக்களுக்கு உதவும் நல்ல விஷயமா அது மாறும்போது எனக்கு அது ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அதனால கோவமா, கசப்பா, ரொம்ப காரமா இருந்தது. எல்லா விஷயத்துக்கும் காரணம் தேடிக்கிட்டு நான் நல்லவளா இருக்க ரொம்ப முயற்சி செஞ்சோம். ஏன் எல்லா கெட்ட விஷயமும் என்னதான் தாக்குதுன்னு ஆண்டவரை சந்தேகமா நீங்க பார்க்கலாம். என்ன போல இருக்கிறவங்க ஜாலியான வாழ்க்கை வாழற மாதிரி தோணும். நீங்க அப்படி நினைக்கலாம். ஆனா நாங்க நான் நடந்துக்கிட்டே இருக்கேன். நான் விழுந்த இடத்துலேருந்து என் முதுகு நல்லா இருக்கு. இப்போ கொஞ்சம் தான் வலி இருக்கு, ஆனால் ரொம்ப வலி இல்லை. அதனால நான் என் வழியில் இருக்கேன். இதனால என்ன நல்ல விஷயம் வரப்போகுதுன்னு பார்க்க எனக்கு ஆவலாக இருக்கு. நீங்க எல்லாரும் இதை கவனிக்கணும். நான் உண்மையிலேயே நம்புறேன், தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்காகவே செய்கிறவர்னு நான் உண்மையிலேயே நம்புறேன். ஆனா இப்போ நீங்க நல்ல மனப்பான்மையோட இல்லைன்னா அப்படி எதுவும் நடக்காது. ஆண்டவரே எனக்கு நல்ல மனப்பான்மையை கொடுத்து உதவுங்க, எனக்கு நல்ல மனநிலையை கொடுங்க, என்னோட மனநிலையை நல்லதாவீங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. யாத்ராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். இப்ப நீங்க இதை புரிஞ்சுக்கணும். நீங்க அமைதியை காத்துக்கொண்டு சும்மா இருந்தால் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். தர்க்கத்தில் ஈடுபடாதீங்க. நீதிமொழிகள் 3:5-6 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். தர்க்கமெல்லாம் உங்களை குழப்பமடைய செய்யும். சங்கீதம் 34:19 நீதிமானுக்கு தொடர்ந்து வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா அதுக்கு நீங்க தவறா இருக்கீங்கன்னு அர்த்தமே இல்லை.
நீதிமானுக்கு தொடர்ந்து வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். நீங்க சரியா எல்லாம் செஞ்சாலும் சாத்தான் உங்களை தடுக்க என்ன வேணாலும், எதை வச்சு வேணாலும் முயற்சி பண்ணுவான். உங்களை குழப்பமடைய வைப்பான். ஆனா வேதத்துல எங்க பார்த்தாலும் சொல்றது என்னன்னா, சோதனைகளும் கஷ்டங்களும் வந்தா அத உங்களுக்கு சந்தோஷமா எண்ணுங்க. ஏன்னா தேவன் சோதனையை நன்மையாகவே மாற்றுவார். இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.